1960 ஆகவே அவர் செய்த கொள்கைகளெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது வழக்கறிஞராக படித்து ஒரு செல்வ குடும்பத்திலே பிறந்திருக்கிறார். அவர் நினைப்போம் மாரியப்பனை இப்போது சிந்திப்போம். ஆகவே மாரியப்பன் சொல்லலாம், காலையிலே பால் கறந்து கொண்டிருக்கிறாய், மகிழ்ச்சியாக இருக்கிறது. வணக்கம் வணக்கம். 1860 பிறந்து சுதந்திரம் அடைவதற்கு ஒரு வருடத்துக்கு முன்னால் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி 1946 தன்னை இந்த உலகத்துக்கு விட்டு தன் கொள்கைகளை இந்த உலகத்துக்கு தந்தவர் நம்முடைய சிங்காரவேலர். அவரை நாம் நினைக்க வேண்டும். பிப்ரவரி 18, 1860 பிறந்து பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி 1947 தன்னுடைய 85 வயதிலே இந்த உலகத்தை விட்டு மறைந்தாலும் சுதந்திர தியாகி, சட்டக்கல்லூரி படித்து சட்ட வழக்கறிஞராக இருந்து பல சீர்திருத்தங்களை செய்து தொழிற்சங்க தலைவராக உயர்ந்து பல நன்மைகள் செய்த சிங்காரவேலர் நினைப்போம். மாரியப்பன் பால் கறந்து கொண்டிருக்கிறேன் அண்ணா, உழைப்பாளி, உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். மகிழ்ச்சி சொல்லலாம். வாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும். எல்லோரும் எல்லாம் பெற நாம் வாழ்த்துவோம். காலையில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. பறவைகள் மகிழ்ச்சியாக கூவ தொடங்கிவிட்டது. அதனுடைய பணியை அது செவ்வனே செய்ய புறப்பட்டு விட்டது. பூட்டின் இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிரித்தியே வெளியே வா என்று சொன்னதை போல அது தன்னுடைய கூட்டை விட்டு பறக்க தொடங்கிவிட்டது. நாம் இன்னும் போர்வையை விட்டு அகலவில்லை என்பதைத்தான் முன்னோர்கள் அந்த காலத்தில் சொல்வார்கள். மணி 6 ஆகிவிட்டது, எழுந்திரு, படி. வேலை நடக்குது அண்ணன், வேலை நடந்து கொண்டே இருக்கிறது. மாரியப்பனுக்கு வேலை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். மறக்க முடியாத மாரியப்பன். வேலை நடந்து கொண்டே இருக்கிறது. என் சிறப்பு பால் கறந்து கொண்டே இருக்கிறார். இதையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அற்புதமான மனிதர்கள் நிறைய இந்த பூமியிலே இருக்கிறார்கள். தானும் நன்றாக இருக்க வேண்டும், பிறரும் நன்றாக இருக்க வேண்டும். வணக்கம். சிறப்பு. தானும் நன்றாக இருக்க வேண்டும், பிறரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற நண்பர்கள் நிறைய இருக்கிறார்கள். பால் கறந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த பாலால் குழந்தைகள், முதியவர்கள் நிறைய பேர் பயன்பெறுவார்கள். விவசாயிகள் தான் ஒரு படி மேலே. நாம் நன்றாக இல்லை என்றாலும் பரவாயில்லை, மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் நினைக்கிற ஒரே ஒரு ஜீவன் உலகத்தில் இருக்குது என்று சொன்னால் அதுதான் விவசாய குடும்பம். எவ்வளவு கடினப்பட்டாலும் மற்றவர்கள் நன்றாக உண்ண வேண்டும் என்று நினைக்கிற நல்ல எண்ணங்கள். அந்த அப்பேற்பட்ட விவசாயி நம்முடைய மாரியப்பன். சிறப்பு என்று சொல்கிறார். மகிழ்ச்சி. வாருங்கள், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க என்று நான் சொல்வதற்கு முன்னாலே அவர் உங்களையெல்லாம் கேட்பார். அவ்வளவு பாசம். ஆகவே அந்த வகையில் நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.